அன்னைக்கு ஒரு நாள் லஞ்சுக்கு புளி சாதம் செஞ்சு பொட்டேட்டோ ஃப்ரை செய்யலாம்னு நெனச்சேன். பார்த்தா திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி புளி சாதம் சிக்கன் 65 செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. புளி சாதத்துக்கும் சிக்கன் 65க்கும் காம்பினேஷன் நல்லா இருக்காதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் எங்க அக்கா ஐடியா குடுத்தாங்க. சிக்கன் 65க்கு குஸ்கா சூப்பரா இருக்குமே அப்படின்னு. சரி குஸ்கா செய்யலான்ட்டு குஸ்கா செஞ்சேன். எப்பவுமே குஸ்கா செஞ்சா ஏதாவது ஒண்ணு சொதப்பிடுது. பிரியாணி கூட சூப்பரா செஞ்சிடலாம். ஆனா குஸ்கா வரவே மாட்டேங்குது. அதனால இனிமே குஸ்காவே செய்யக்கூடாது. அதே சிக்கனை உள்ளே போட்டு பிரியாணியாவது செஞ்சுருந்துருக்கலாம். குஸ்காவுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் 65யும் புதினா சட்னியும் செஞ்சுருந்தேன். சாப்பாடை பிளேட்டில் போட்டு என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போகிறப்பே சொன்னேன், குஸ்காவுக்கு கலரே இல்லை, என்னன்னு தெரில, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னேன். குஸ்காவுக்கு கலராக முக்கியம், டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி தான் சாப்பிட்டாங்க. சிக்கன் 65 புதினா சட்னியாக இருந்தனால எப்படியோ இறங்கிடுச்சு. சாப்பாடு சுமாராக இருந்தாலும் சைட் டிஷ் நல்லா இறங்கிடுச்சு.